சூப்பர். இன்னைக்கு ஆக்ஷன் திட்டம் யார் தெரியும்ல உனக்கு? அது நம்ம போய் ஆரம்பம். அது இப்ப சொல்ல வேணாம். அந்த நம்ம இன்ட்ரோ கொடுத்துட்டு சொல்லிடுவோம். ஃப்ளைட் வந்து இப்படி வந்துட்டு இருந்தது. இவரோட ஷாட்டை பார்த்து ஃப்ளைட் இப்படி டைரக்ஷன் மாறிடுச்சு. ஏங்க எங்க திருப்பிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த காத்தோட தன்மை ஃப்ளைட்டையே டைரக்ஷன் திருப்புதுன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷூட் பிளேயர் தான். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன யாரு மட்டும் நீங்க நடக்கும் தெரிஞ்சுங்க. வரலாற்றில் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் போட்டி நடந்ததே இல்ல. நானும் வந்து இன்னைக்கு நடந்துரும் டே 5 வரைக்கும் உட்கார்ந்து ஏன்னா பார்த்தேன். அது நடக்கவே இல்ல. ஆப்கானிஸ்தான் and நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் தான் சொல்லிட்டு இருக்கோம். சோ அத எல்லா பத்தி நாளுமே டீடைலா உள்ள சொல்லிப்போம். அப்படியே எல்லாத்தையும் ஒரே இங்க சொல்லவே வேணாம். இல்லடா நடக்கும்னு நினைச்சோம். நீங்க ஒரு வாரத்துல முடிச்சாதான் உள்ள பாப்பாங்க. இல்ல இங்கேயே முடிச்சுட்டு போயிருவாங்க. இப்ப தெரியுதா ஏன்னு? போயிடுறாங்களா? இங்கேயே முடிச்சிரும் எல்லா கண்டென்ட்டையும். சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்எல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதையும் சென்னை எஃப்சியோட பிளேயிங் 11 என்னவா இருக்கலாம் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ப்ரோ கபடி லீக் அதான் முக்கியமான ஒரு அப்டேட் அது. ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் என்னென்ன ப்ராசஸ்ல இருக்காங்கன்றதையும் டீட்டெயிலாக நாங்கள் சொல்றோம். அது மட்டும் இல்லாம ஹாக்கி நியூஸ் இருக்கு, செஸ் நியூஸ் இருக்கு, மேலும் சில கிரிக்கெட் நியூஸும் இருக்கு. அந்த கிரிக்கெட் நியூஸ்ல உங்க அண்ணன் அப்டேட் இருக்குன்னு சொல்லு. சஞ்சு சாம்சன் அப்டேட் இருக்குன்னு சொல்லு. இல்ல துலீப் டிராபி ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ இருந்தாலும் இப்ப இருந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன்டா. வீடியோல பார்க்கலாம். ஓ அந்த ருத்ராஜ் மேட்டர் டெலிகாஸ்ட் பண்ணலையே. ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். ஓகே சோ விடிய காத்தால ஒரு 4 மணிக்கு எழுந்து ஒரு மேட்ச் ஆட்டு நம்ம வந்துக்கிறோம். அதான் மேட்ச் ஆடி அதை ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அது உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு அப்புறமா நாளைக்கு அந்த வீடியோவும் ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி நீங்க பாத்தீங்க ஒரு லோக்கல் மேட்ச் நாங்க போட்டுருப்போம். இதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு மேட்ச் இருக்கு. அதுலயும் பிளாக் மிரர், அதுவும் லெதர் பால் டோர்னமெண்ட் தான். இதையும் வின் பண்ணிட்டாங்க. சோ இங்க வந்து அண்ணன் ஃபீல்டிங் எல்லாம் பண்ணி காலெல்லாம் உடைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இருந்தாலும் ஷூட் பண்ணுவோமே. அவர்கிட்ட வந்தது ஒரு பால் தாங்க. அதுலயே கால். சரி நம்ம பையன் தான். அவரும் ஒரு 4-6 வச்சிருக்காரு. எஸ். ஸோ அதை பற்றி அப்புறம் பேசலாம். இதெல்லாம் வந்து தொடர்ந்து உங்களுக்காக தாங்க. வெறும் அப்டேட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லோக்கல் மேட்சஸ் நாங்கள் கொடுக்குறது காரணம் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முழுசா வீடியோ பாருங்க. ஓகேவா? ஷேரும் பண்ணி விடலாம், தப்பு இல்லை. எல்லாத்தையும் இங்கே முடிச்சு அப்டேட் எப்போ கொடுத்துங்க அதை சொல்லுங்கடா. பேசுறதே தவிர பாம்பை காட்ட மாட்டேன். வரலாற்றில் முதல் முறையாக அதாவது 91 வருஷம் வச்சுக்க கிட்டத்தட்ட. அந்த வரலாற்றுல கிரிக்கெட் வரலாற்றிலே முதல் முறையாக என்ன நடந்திருக்குன்னா இது வரைக்கும் இது நடந்ததே இல்லை. இந்த போட்டியும் நடக்கவே இல்லை. முதல் நாள் வந்து பிரச்சனையா இருக்குன்னா ஓகே. 2ஆம் நாள் திரும்ப அவுட் ஃபீல்டு வந்து இதா இருக்குன்றாங்க. 3ஆம் நாள் 4ஆம் நாள் 5ஆம் நாள் வரைக்கும் ஒரே பிரச்சனை. அதான் ஓடிஐ வந்து கால்ட் ஆஃப் ஆயிருக்கு. ஆமா. T20 கால்ட் ஆஃப் ஆயிருக்கு, அபாண்டன்ட் ஆயிருக்கு. ஆனா ஒரு டெஸ்ட் போட்டி 5 நாளும் அபாண்டன்ட் ஆனதுலாம் இதுதான் 91 வருஷ கிரிக்கெட் வரலாற்றுலயே ஃபர்ஸ்ட் டைம். இப்ப யாரு ராசி? ஆப்கானிஸ்தானா இல்ல நியூசிலாண்டா? இல்ல 2 பேருக்குமே ராசி கிடையாது. மலைக்கு மட்டும் தான் ராசி. அத சொல்லு. சோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஐஎஸ்எல் 2024-25. ஸோ எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்குது எப்போ ஸ்டார்ட் ஆகுது. இன்னில ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளவுதான். அதாவது செப்டம்பர் 13, 2024 அன்னைக்கு வந்து முதல் போட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது. மும்பை சிட்டி எஃப்சி அண்ட் மோகன் பகான். அதை சொல்லு. ஏன் இந்த 2 பேரை நான் வந்து இப்படி சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் எப்படி சென்னை சூப்பர் கிங் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எல் கிளாசிக்கோவா பார்ப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க 2 பேரையும் அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கிடையாது. டீம் தான் தம்பி இவங்க 2 பேரும். ஏன்னு கேளுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபைனல் ஆனாங்கல்ல, வெறித்தனமா ஆடிக்கிட்டாங்க, ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும். அதனால வந்து மோகன் பகான் அண்ட் மும்பை சிட்டி எஃப்சி முதல் போட்டியா இருக்கு. ஸோ சால்ட் லேக் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, மோகன் பகானோட ஹோம் வென்யூ. ஸோ அங்கதான் அந்த மேட்சை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இன்னையில இருந்து ஐஎஸ்எல் ஃபுட்பால் திருவிழா அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. 25 வரைக்கும் நடக்க போகுது. 25 மார்ச் வரைக்கும் போகும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா 13 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 12 டீம் கூட 12 மேட்ச் இருக்கு. ஒவ்வொரு டீமுக்கு 24 மேட்ச் வரைக்கும் ஆடணும். இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க தெரியுமா தெரியாதா? சென்னை எஃப்சி மேட்ச் எங்கங்க? சென்னை எஃப்சி மேட்ச் வந்து செப்டம்பர் 14 அன்னைக்கு நாளைக்குங்க. அவ்வளவுதாங்க பெரிய டிஃபரன்ஸ். ஈவினிங் மேட்ச் இருக்கு. அவ்வளவுதான். இது எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒடிஷால தான் நடக்க போகுது. ஒடிஷாவோட ஹோம் வென்யூல தான் நடக்க போகுது. சோ ஒடிஷா தான் இத கண்டக்ட் பண்றாங்க. சோ இந்த சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு இந்த டீம். சோ ஓவன் கோயல் தன்னோட டீமை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. சோ இந்த சீசன் சென்னை எஃப்சி சொதப்புச்சு அப்படின்னா ஓவன் கோயல் மேல நீங்க ஃபுல் பாரத்தையும் தூக்கி போடலாம். அதெல்லாம் சொல்லாதப்பா. நல்லா விளையாடுவாங்கன்ற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு. இல்லண்ணா நீங்க கிரிக்கெட்டோ கபடியோ நீங்க வந்து கோச்சஸ் பெருசா குறை சொல்ல முடியாது. ஆனா ஃபுட்பால்ல பொறுத்தவரைக்கும் சொல்லலாம் கோச் மேலதான். அண்ட் இன்னொன்னு ஓவன் கோயல் தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த், அதாவது தன்னோட பசங்களெல்லாம் சேர்த்து ஒரு டீம் அமைச்ச மாதிரி இருக்கு. அண்ட் ஓவராலா இந்த சீசன்ல டீம்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. 15 பேர்கிட்ட வெளியே விட்டு இருந்தாங்க, 13 பேர்கிட்ட சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியும் டீம் வந்து என்ன பண்ண போகுது, வின் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு சில நல்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சைனிங் இருக்கு. இந்தியனோட கோர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சென்னை எஃப்சி. கோல் கீப்பர்ல இருந்து ஸ்ட்ரைக்கர் வரைக்கும் சூப்பரா இருக்கு டீம். என்ன பண்ண போறாங்க? ஒடிஷா எஃப்சி மாதிரியான டீம் கிட்ட வெற்றியோட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சீசன் சூப்பரா இருக்குங்கிறது இப்போதைக்கு இருக்கிற என்னாச்சுன்னா முடி
எப்ப முடிப்பேன்னு பாத்துட்டு இருக்கேன். வரையறை அவ்வளவு இருக்கு நான் 15 பேசலாம். மார்க் கொஸ்டின் மாதிரி எழுதிட்டு இருக்க. டப் பண்ண முடியா? இதெல்லாம் பேச 1 ஹவருக்கு மேல லைவ் போடணும். அதெல்லாம் முடியாது. ஒவ்வொரு பேரை ஓகே. பத்தி பேசலாம். குட். அதாங்க. சுருக்கமா சொல்றேன். ஏன்னா ஐஎஸ்எல் வந்து அவ்வளவு பெருசா நடக்க போகுது. நாங்க கொடுக்குற பில்டப்லயே உங்களுக்கு தெரியும். ஐஎஸ்எல் ஃபேன்ஸ் எல்லாருமே உட்காந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மேட்சும் சரியான மேட்சா தான் இருக்க போகுது. ஸோ இன்னில இருந்து ஆரம்பிக்கிற இந்த மேட்சஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் அண்ட் சொல்லுவேன். சென்னை எஃப்சி நாளைக்கு ஆட போறாங்க இல்லையா? So ஆமா. அவங்களோட ஸ்டார்டிங் 11 அப்படிங்கிறது 2 போடுறோம். ஸோ இந்த 2த்துல எது நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க சூஸ் நீங்க பண்ணுங்க. சொல்லுங்க. இல்ல இது இல்லாம இது போலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரியுமே நீங்க சொல்லுங்க. ஏன்னா சென்னை எஃப்சில இப்போ ஸ்ட்ரைக்கர்ல இவர் ஆடலாமா இவர் ஆடலாமா, இவரும் நல்ல பிளேயர் தான் இவரும் நல்ல பிளேயர் தான். அதாவது ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஒப்பீனியன்ல ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்றது நீங்களே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொன்னு உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் அதுவுமே போடுங்க. கடைசியில ஓவன் கோயில் முடிவு பண்ணி அது போடுவாரு. ஓகே. நீங்க அமிச்சு அவங்க டேக் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை நல்லா இருந்தா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா எல்லா நாளுமே நம்ம வந்து இந்த கபடி பத்தி விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டில் அவங்களும் அது சப்போர்ட் பயங்கரமா கொடுத்துட்டு ஓகே. இருக்காங்க. பிகேஎல் சீசன் 11 அப்படிங்கிறது அக்டோபர் 18 ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு எல்லா டீம்ஸுமே வந்து தங்களோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமா பட்னா பைரட்ஸ் டீம் வந்து ரொம்ப சைலண்டா பிராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் மேக்ஸிமம் டீம்ஸுக்கு இன்னும் வந்து சேரல. பட் ஜான் குன்லி வந்து பாத்தீங்கன்னா பட்னா பைரட்ஸ்லாம் ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்து தன்னோட ப்ரீ சீசன் கேம்ப் ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா இடையில ஒரு சில சீசன் வந்து ப்ரோ கபடி ஆடாம கொஞ்சம் கபடியே ஆடாம தள்ளி இருந்தாரு. ஸோ இப்போ வந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் ஆட போறேன். மேபி அவரை கூட கேப்டனா அப்பாயின்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் தமிழ் தலைவாஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணு குமார். அதுதான் வேற லெவல்ல ஆனா இருக்கு அவங்க டீம். மூவி ப்ரொமோஷன் பண்ண போயிட்டாங்க. சினிமா டயலாக் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. அது ஒரு மாஸ். நம்மால் பேசுற சிவந்துபே அன்னைக்கு போனதுல இருந்தா அவர் அப்படியே போயிட்டாரு. அது ஒரு விஷயம் தான். அது பட் இருந்தாலும் தமிழ் தலைவர் செம்மையா இருக்கிறாங்க. பிராக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லோக்கல்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சேரானா உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னோம். அதுவே நிறைய நடந்துட்டு இருக்கு. புது கேப்டன் இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நம்மளுடைய 2 யங்ஸ்டர்ஸை உள்ள கூப்பிட்டு இப்போ வச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு பக்கம் செம ஸ்ட்ராங்கா இருக்குது. தமிழ் தலைவாஸ் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இந்த வருஷம் ஃபைனல் போன்றது மட்டும் சொன்னாங்க கிடையாது. கப் அடிக்கிறோம். அததான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாசோட ஸ்குவாட் அனாலிசிஸ் நாங்க தனியா போடுறோம். ஏன்னா முக்கியமா நரேந்தர் கண்டோலா, சச்சின் தன்வர், சந்திர ரஞ்சித் இந்த ட்ரையோ எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம தனியா பேசுவோம். அது ஒரு வேற வீடியோவா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம பெருசா டெவலப் பண்ண வேணாம். நம்ம அடுத்த நியூஸ்க்குள்ள போயிடுவோம். அடுத்த நியூஸ் ஹாக்கி நியூஸ் பக்கவா தம்பி? உன்னோட ஹாக்கி சொல்லிடுவா? சொல்லு தம்பி. ஓகே. ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 3 டீமை பீட் பண்ணிட்டு வந்திருந்தாங்கல்ல நம்மளோட ஹாக்கி டீம். ஸோ இப்போ 4வது போட்டியுமே வின் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு சூப்பரான வின் அப்படின்னு தான் சொல்லணும். 3-1. 3க்கு கம்மியா இந்தியா கோல் அடிக்கிறதே கிடையாது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏசியன் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2024 டேபிள் டாப்பர்ஸா இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்தியா. நாளைக்கு அதாவது செப்டம்பர் 14 அன்னைக்கு பாகிஸ்தானோட போட்டி இருக்கு. அவங்கள பந்தாடிட்டு கெத்தா செமிஃபைனல் கூட என்ட்ரி ஆக போறாங்க. இருக்கு. கிரிக்கெட்ல தான் காணாம போச்சு. ஹாக்கிலாம் இருக்காங்க. ஓகே. ஹாக்கியை பத்தி பேசிட்டு இருந்தியே, அதுல ஒருத்தர் 200 கோல் அடிச்சிருக்காரு. அவரை பத்தி பேசினியா? ஹர்மன் பிரீத் சிங் வந்து பாத்தீங்கன்னா 200 கோல் அடிச்சிருக்காரு. இந்தியாவுக்காக அடிச்ச 3வது பிளேயர் என்ற பெருமையை அவரே சாரும்ன்றத நான் ரொம்ப சத்தமா சொல்லிக்கிறேன். இதற்கு முன்னாடி வந்து ஹாக்கியோட பெரிய லெஜெண்டா கருதப்படுற தயான் சந்த் அவரோட பிறந்த நாளை தான் இப்ப வரைக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் அது இல்லாம பல்பீர் சிங் அப்படிங்கிறவரும் 200+ அடிச்சிருந்தாரு. இப்போ 3வதா ஹர்மன் பிரீத் சிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா 200 கோல் சாதாரணமான விஷயமே கிடையாது. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆனாலும் ஆகும். கண்டிப்பா. இப்போ நான் அப்படியே செஸ்ஸுக்குள்ள வந்துடுறேன். செஸ்லயும் நம்ம இந்தியாவோட ஆதிக்கம் நல்லா இருக்கு. ஏன்னா நாம கண்டுபிடிச்ச கேம் ஆச்சு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மென்ஸ் டீம் வந்து பிரக்ஞானந்தா இல்லாமலேயே அந்த போட்டியை வந்து 4-0ன்னு சொல்லி சூப்பரா வின் பண்ணியிருந்தாங்க கம்ஃபர்டபுளா. ஸோ இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்துக்கு எதிராக இந்த வெற்றியை பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் 3.5 ஃபார் 0.5 அப்படிங்கிற மாதிரியான ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வின் பண்ணது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா செக் ரிப்பப்ளிக் எதிராக வின் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணோட அப்டேட் சொல்லுன்னு அடம்பிடிச்சாங்க, கொடுத்துட்டாங்க. ஒன்னு மனு பக்கங்கிறான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு யாரை வச்சு டிஸ்டாக்ல வச்சிருக்காரு. யாரு? மணிகா பத்ரான்றான். இப்ப இவங்களை பிடிச்சிட்டான். யாருன்னு சொல்லி நானு. ஆனா நீ போடுவல போட்டோ போட்டுருப்பலன்னாரா? அதை வச்சா சொல்றேன்ல நானு. இல்ல எனக்கு செஸ் அதான் கவர் பண்ணலங்க. யார் அழகா இருக்கா குமுதா அப்படிங்கிறான். முடிஞ்சு போச்சு. இல்ல இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 2 போட்டி இருக்கு. ஓபன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் ஹங்கேரி பி டீமுக்கும், அதே மாதிரி உமன்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்து என்னாச்சு இந்தியாவுக்கும் அவங்களுக்கு தான் இருக்கு. இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்து தான் மேட்ச் இருக்குது. பயங்கரமான மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துப்போம். இந்த பக்கம் அப்படியே வருவோம். சேப்பாக்கு 19ஆம் தேதி. இப்ப நாங்க போவோம். இல்ல டிக்கெட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. விஷயம் விட்டு அதெல்லாம் வாங்க முடியாது. 1000 ரூபாய். பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா டெஸ்ட்டுக்கான இதுதான் சொல்ல போறோம். அப்டேட் தான் கொடுக்க போறோம். பங்களாதேஷோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பரான லைன் அப் தான் இருக்குது. எஸ், அதாவது பாகிஸ்தான் எதிராக வின் பண்ணாங்களா ஸ்குவாட், அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் வெளியே போயிருக்காரு. ஷரீஃபுல் இஸ்லாம். அவருக்கு பதிலாக ஜாக்கர் அலி அப்படிங்கிற ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு. மற்றபடி சேம் டீமா தான் இப்போதைக்கு கூட்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் இந்தியா வந்து சேரல. மத்தபடி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே சென்னை வந்து விராட் கோலி வந்துட்டாருங்க. ரோஹித் சர்மா கிங் இஸ் அரைவ்ட் அப்படினு போட்டு. இதெல்லாம் விட பெரிய மேட்டர் என்னன்னா மோர்னி முர்கல் வந்துட்டாரு. அத சொல்லு. ஓகே, சோ எல்லாருக்குமே தெரியும் மோர்னி முர்கல் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயருக்கு இங்க என்ன வேலைன்னு.
அதான் நம்ம நினைக்கக்கூடாது. நீங்க கம்பீர் வந்து கோச் இல்லையா? ஹெட் கோச் இல்லையா? இவங்கலாம் அசிஸ்டன்ட் கோச் தான். ஸோ உள்ள வந்திருக்காரு. ஸோ டீம் இந்தியா எப்படி இருக்க போறாங்க? சேப்பாக்ல அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். பிகாஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்து சென்னையில எல்லாரையும் ஒண்ணா பார்க்க போறோம். டிக்கெட் வாங்குனவங்கலாம் என்ஜாய் பண்ணுங்க. டிக்கெட் வாங்காதவங்க டிவிய பார்த்து வழக்கம் போல என்ஜாய் பண்ணுங்க. வேற வழி இல்ல. அதையும் முடியலன்னா எங்க வீடியோ பார்த்து ரிவ்யூ சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். என்ஜாய்ன்ற வார்த்தை சூப்பர். நம்பிக்கையோட இருப்போம். அதுக்கப்புறம் சஞ்சீவ் சாம்சன் அப்டேட்டுக்குள்ள வருவோம். துலீப் டிராஃபி தானே. திலீப் டிராஃபியை பத்தி துலீப் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு போட்டி. சரி. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாடோட டீம் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ஒரு 480 பிளஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த டீமோட பவுலர் மனோஜ் சுத்தர்லாம் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஓவராலா செம்மையா போயிட்டு இருக்கு மேட்சஸ். என்ன ஒண்ணு அந்த போட்டியை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். இன்னொரு போட்டியை தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம இந்திரஜித் வந்து 70 பிளஸ் எல்லாம் அடிச்சிருந்தாரு. பார்க்க நல்லா இருந்துச்சு. இஷான் கிஷனோட செஞ்சுரி ஃபர்ஸ்ட் போட்டியே. ஸோ அதான் நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட வீடியோ சஞ்சீவ் சாம்சன் இறங்கி எவ்வளவு அடிச்சாரா? உனக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வரலண்ணே. அடிச்சு போனது எவ்வளவு சொல்லு. 5 ரன். சஞ்சீவ் சாம்சன் 5 ரன்ல அவுட் ஆனாரு. சூப்பரா பண்ணாருங்க. அடுத்த இன்னிங்ஸ் ஆடுவாரு. மேல நான் என்னடா சொல்றது? ஏங்க சஞ்சீவ் சாம்சன் தம்பிங்க இவன். அதனால வந்து சஞ்சீவ் சாம்சன் விட்டு கொடுக்க மாட்டேன்றான். எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாலும் இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா அவருக்கு சான்ஸ் கொடுக்கல கத்திட்டு இருக்கிறோம். நாங்களாம் யாருக்கு பின்னாடியும் பேச மாட்டோம், ஆடுவோம். நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன்டா.